இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி. இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையிலையோ யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீனராசி அப்படிங்கிறது குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒவ்வொருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதிகம் பணத்தை நேசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட எப்போவுமே கொஞ்சம் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். மீனராசி அன்பர்கள் குடும்பத்தில் பிறந்ததுக்கப்புறம் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாம் வந்திருக்கும். குறிப்பாக அவங்களுடைய தந்தையாருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்களுடைய தந்தையாருக்கு அமையும். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அரசாங்க காரியங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். அதே மாதிரி அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதிகாரிகளுடைய தொல்லை இந்த டைமு உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் அலைச்சல், பணம் வரையும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்துடும். வெளியில் அதிக சிரமம் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களால் நல்ல ஒரு உதவியும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அலுவலக சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நேரத்தில் சாப்பிட முடியாது. வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டான டைமுக்கு சாப்பிட முடியாமல் நேரம் தவறி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்துடும். ஆன்லைனில் சூதாட்டம் இந்த மாதிரி விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. புதன் 1ஆம் இடத்துல இருக்கிறார். வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருக்கிறார். உரிய காலத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதே மாதிரி வீட்லேயே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிலம், வீடு வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இந்த வாரத்தில் அமையும். அதற்கான முயற்சியிலேயாவது இந்த வாரத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, பணி நிரந்தரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ராகு பகவான் 1ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல காரியங்கள் செய்து வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு பெயர், புகழ், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். இல்லத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். மனைவி உறவினர்களால் சின்ன சின்ன விரோதங்கள் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீண் வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் உங்களுடைய மனைவி வகை உறவுகிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி தடிமனான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் கொஞ்சம் செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும். வீட்லேயாகட்டும் வெளியிலேயாகட்டும் எதாக்காவது ஒரு சுப நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும். மனைவிக்கு பிடித்த பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படுவீங்க. பிள்ளைங்க மீது ரொம்ப அக்கறையோடும் பண்போடும் பார்த்துக்குவீங்க. எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கவும் ஒரு சிலர் தொடங்குவீங்க. முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு எதிர்காலமும் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
ஒரு நாள் ஒரு தொழிலில் ஒரு முதலீடு செய்திருப்பீங்க. அதில் இந்த டைமு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அந்த லாபம் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் அதிக ஆர்வம் இருக்குது. நிறைய படிக்கிறதுனால நல்ல ஒரு பெயர், ஆசிரியரோட பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவு பெற்று அதுக்கப்புறம் படிக்கிறது இன்னும் சிறப்பான, அதாவது நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு அது பக்கபலமாக இருக்கும். சரி, இந்த மீன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் என கிரக நிலைகள் வளம் வர்றதுனால சின்ன சின்ன மாற்றங்கள் அப்பப்போ ஏற்படும். கொஞ்சம் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதனால எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். அது உங்களுக்கு நெருக்கடியை தர மாதிரி இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதனால உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பணிபுரிகிற இடத்துல கூட இதுனா வரைக்கும் சின்ன சின்ன நெருக்கடிகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை பெறலாம். அரசு பணியில் இருக்கிறவங்க, மேல் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய பாராட்டு இந்த டைமு கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். குரு பகவான், சுக்கிரன் பரிவர்த்தனை வருகின்ற நாட்கள்லாம் நடைபெறதுனால இதன வரைக்கும் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் பல வகையில் செலவுகளை கொஞ்சம் அதிகரிப்பார். அதனால் செலவுகளை செய்யும்போது கூட கொஞ்சம் சிக்கனமாக இருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக இருந்தீங்கன்னாவே பெரிய அளவுக்கு பாதிப்பு எதுவும் வராது. குடும்பத்தில் கூட சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், பணம் கைக்கு வராமல் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வாரத்தில் அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறவங்களுக்கு பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன தடைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலாளர்களை பொறுத்தவரையிலும் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலைப்பளு இருந்தாலும் கூட ஓரளவுக்கு உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த டைமும் கிடைக்கும். மனதில் ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான பிரச்சனை இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன சங்கடங்களை அப்பப்போ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. தேவையற்ற பிரச்சனையில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். யாரை நம்பியும் எந்த வேலையுமே ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது. வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாங்குவதற்கான யோகம் இருக்குது. பெரியவங்களுடைய ஆதரவும் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அல்லது உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையை கேட்டு படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். வயதானவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் புதன் பகவான் சஞ்சாரம், உங்களுடைய ராசிநாதன் குருவோட சஞ்சாரமும் சாதகமாக இல்லை. அதனால் ஒவ்வொரு வேலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போதும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்களுடைய தொழில்லையும் சரி, உங்களுடைய குடும்பத்துலேயும் சரி, எந்த ஒரு வீண் வாக்குவாதமோ அல்லது ஈகோவோ இதெல்லாம் பட வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருங்க. கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. குறிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதத்தில் யாருக்கிட்டையுமே ஈடுபடாதீங்க. முக்கியமாக உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்களே செய்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அடுத்தவங்கள நம்பி ஏதாவது ஒப்படைச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள், வில்லங்கங்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தவறான நண்பர்களால் உங்களுடைய குடும்பத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டுவதற்கான அல்லது புதிய வீடு வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது.
மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆசிரியருடைய அறிவுரையை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு சனி பகவானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.